ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஒழிந்து போக பண்ணுவார். அது மாத்திரமல்ல, எல்லா பழைய காரியங்களை ஒழிந்து போக பண்ணி உங்களை புதுப்பிக்க போகிறார், உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. வேதம் இப்படியாக சொல்லுகிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், இதோ சகலத்தையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் புதிதாக்குகிறார் என்று. இன்றைக்கு பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களை புதிய சிருஷ்டியாக மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. பழையன எல்லாம் கலைந்து போயின, பழைய கஷ்டம், பழைய போராட்டம் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியத்தை, புதிய ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய போகிறார். லேவியராகமம் 26வது அதிகாரம் 10வது வசனம். பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடமுண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க ஆகாரத்துக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், ஒருவேளை சாப்பாட்டுக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி நீங்க காணப்படலாம். கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் தானியத்தை ஆசீர்வதிக்கிறார். பழையதை போல் இருக்காது, புதிதானவைகளை, மேலானதை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். பழையதை விலக்கி புதியதை உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். புதிய ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். ரோமர் 6வது அதிகாரம் 6வது வசனம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி நாம் பாவத்திற்கு ஊழியம் செய்யவில்லை, நம்முடைய சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது பிரியமானவர்களே, எளிதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் பாவ சரீரம் நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுதே சிலுவையில் அறையப்பட்டு விட்டது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பு புது சிருஷ்டியாக, புது மனுஷனாக, பாவம் இல்லாத பரிசுத்தவானாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இது நீங்கள் அறிந்து கொண்டவர்களாய் நீங்கள் விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பழைய பாவத்தை யோசிச்சு கொண்டு இருப்பாங்க. பழைய பாவம் அவங்க வாழ்க்கையில சத்ருவின் மூலமாக நினைவு மண்டலத்துல கொண்டு வரப்படும். இன்றைக்கு பிரியமானவர்களே, இந்த பழைய பாவம் உங்க வாழ்க்கையில சிந்தனை மூலமாக வரும் பொழுது அதை கடிந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை பரிசுத்தவானாய் மாற்றிவிட்டார். முந்தினவைகளை இனி நீங்கள் யோசிக்க வேண்டாம், பூர்வமானதை நீங்கள் சிந்திக்க வேண்டாம், இதோ சகலத்தையும் கர்த்தர் புதிதாக்குகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நிச்சயமாக காண்பீர்கள். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் புளிப்பில்லாதவர்களுமாயிருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளிப்பில்லாத மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஹல்லேலூயா. இந்த வசனத்துல புளித்த மாவுக்கு ஒப்பிட்டு நம்மை கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, புளித்த மாவு என்னாகும், நல்ல மாவு போட்டோம் அப்படின்னா அதுவும் சேர்ந்து புளித்து போய்விடும். அதனால புளித்த மாவை நம்ம கழித்து விட வேண்டும், அதாவது அதை புறக்கணித்து விட வேண்டும். புதிதானவைகளை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்கள் பழைய வாழ்க்கையில் நீங்கள் பண்ண தவறுகளை, குற்றங்களை, செயல்களை, பழைய வாழ்க்கையில் நீங்கள் சில கிஃப்ட்ஸ் வாங்கியிருக்கலாம், சில பொருட்கள் அந்த அந்நிய மனிதர்கள் உங்களுக்கு கொடுத்து நீங்கள் அதை இன்னுமே நீங்கள் அதை பத்திரப்படுத்தி வச்சிருக்கலாம். அதெல்லாமே நீங்கள் புறக்கணித்து விட வேண்டும். பழைய காரியங்கள், பொருட்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு புதிதானவைகளை, மேலானவைகளை உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. நீங்கள் பழைய காரியத்தை வைத்து கொண்டே நீங்கள் புதிய வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்று யோசிக்காதீங்க. நீங்கள் பழச களைஞ்சா மட்டும்தான் புதிதானதில் உங்களுக்கு மேன்மையானதை நீங்கள் பார்க்க முடியும், பெஸ்டானதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. எபேசியர் 4வது அதிகாரம் 22வது வசனம். முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளாலே அப்படி என்றால் பழைய பாவத்தை குறிக்கிறது, பழைய இச்சைகளை குறிக்கிறது. அந்த பழைய மனுஷனை, நீங்கள் கெட்டு போகத்தக்க இருந்த அந்த பழைய மனுஷனை களைந்து போட்டு உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி நீங்கள் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும்
பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலுக்கு சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நான் முன்பு சொன்னது போலதான், பழைய காரியங்களை வைத்து நீங்க புதிய காரியத்துல நீங்க வாழணும்னு நினைக்க கூடாது. பழையதை நீங்க களைந்து போட்டு விட வேண்டும். பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு புதிதான ஆவி உள்ளவர்களாய், அதாவது பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் சொந்த இரட்சகராக உங்கள் உள்ளத்துல நீங்கள் ஏற்றுக்கொண்டு மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் நீங்கள் தேவனுடைய சாயலுக்கு சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்கள் என்பதை நீங்கள் விசுவாசித்து புதிய மனுஷனை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனங்கள். இதை தெரியாத மனிதர்கள் பழைய வாழ்க்கையில பழைய இச்சையில சிக்கி பாவத்துக்கு அடிமையா இருப்பாங்க. ஆனா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் நிச்சயமாக புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். ஆகவே பழைய காரியங்களை நீங்க யோசிக்காதபடிக்கு புதிதானவர்களை நீங்க நாட வேண்டும். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் நீங்கள் தேவனுடைய சாயலுக்கு சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என்பதை விசுவாசித்து நீங்கள் புதிய மனுஷனை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தரித்து கொள்ளுங்கள் என்றால் உங்க சொந்த முயற்சியில தான் இருக்குது. பிரியமானவர்களே, நீங்க அதை விசுவாசிக்கணும், அதை வாஞ்சிக்கணும். அப்போ கர்த்தர் நிச்சயமாக அதற்குண்டான காரியங்களை உங்க வாழ்க்கையில கட்டளையிடுவார். எல்லாமே நம்முடைய கிரியைகள் மூலமாக தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இரண்டாவது, முந்தினவைகள் ஒளிந்து போகும். ஆதார வசனம் வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 4வது வசனம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நமக்கென்று கர்த்தர் நித்திய வாழ்வையை வைத்திருக்கிறார். இளைப்பாறுதல் தேசத்தை நாம் ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்வோம் என்று வாக்குத்தத்தமாகிய ஜீவ கிரீடத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கையில கண்ணீர் பிரச்சனை போராட்டம் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய ராஜ்யத்தில் கண்ணீர் இல்லை, அலறல் இல்லை, மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை. ஹல்லேலூயா. எல்லா முந்தின காரியங்களும் ஒளிந்து போயின என்று விளம்பினது என்பதை இந்த வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் மாத்திரமே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் நித்திய வாழ்க்கையில் உங்களுக்கு உபத்திரவம் இல்லை. யார் இந்த இளைப்பாறுதல் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உண்மையாக நீதியிலும் பரிசுத்தத்திலும் புதிய மனுஷனை தரித்துக் கொள்கிறவர்கள் மாத்திரமே அந்த இளைப்பாறுதல் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. மரணத்துக்கு பின்பாக நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கையில் வேதனை இருக்காது. நாம் அந்த வாழ்க்கையை ஜீவ கிரீடத்தை நாம் ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் கிறிஸ்துவுக்குள் நாம் புது சிருஷ்டியாக இருக்க வேண்டும். பழையன களைந்து புதிய மனுஷனை தேவன் சாயலின் படி நாம் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தரித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நாம் பரிசுத்தத்தை நாட வேண்டும், நீதியின் பாதையில் நடக்க வேண்டும். ஏசாயா 65 அதிகாரம் 17வது வசனம். இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதுமில்லை, மனதிலே தோன்றுவதுமில்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு பின்பாக கர்த்தர் இந்த உலகத்தை அழித்து புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிப்பார். ஹல்லேலூயா. எல்லாம் புதிதானவைகளாக இருக்கும். அது மாத்திரமல்ல, அந்த வாழ்க்கையில் வேதனை இருக்காது, அழுகை இருக்காது, துக்கம் இருக்காது என்பதை முந்தின வசனத்தின் மூலம் நம்ம அறிந்து கொண்டோம். பிரியமானவர்களே, அங்கே முந்தினவைகள் நினைக்கப்படுவதும் இல்லை, நம்முடைய மனதில் தோன்றுவதும் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ அந்த இளைப்பாறுதல் தேசத்தை, நித்திய ராஜ்யத்தை வாக்குத்தத்தம் பண்ணின அந்த நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மூன்றாவது, உலகத்துக்குரியவைகள் ஒளிந்து போகும். ஆதார வசனம் 1 யோவான் 2வது அதிகாரம் 17வது வசனம். உலகமும் அதன் ஆசை இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி இந்த உலகம் ஒரு நாள் ஒளிந்து போகும், அதனுடைய இச்சைகள் ஒளிந்து போகும். அதாவது கார் வாங்கணும், வீடு வாங்கணும், நகை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இச்சைகள் எல்லாம் ஒரு நாள் ஒளிந்து போகும். ஆனால் ஒருவன் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறான் என்றால் அவன் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறான். தேவனுடைய சித்தம் என்ன? நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிக்க வேண்டும், கர்த்தருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும், பரிசுத்தத்தையும் நீதியிலும் நடக்க வேண்டும். இவ்விதமான காரியங்களே கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கையில் நம்மை நிலைத்திருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, தேவனுடைய சித்தத்தின்படி ஒருவன் செய்யும் போது மாத்திரமே அவன் நிலைத்திருக்கிறான். ஹல்லேலூயா.
அப்போ சுய சித்தம் பண்றவங்கெல்லாம் விழுந்து போய் விடுவார்கள். சுய சித்தம் ஒருபொழுதும் கர்த்தருடைய சித்தத்துக்கு முன்பாக நிற்பதில்லை. அது கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமானதாக இருக்கிறது. இன்றைக்கு பிரியமானவர்களே, நீங்க என்னென்ன காரியங்களை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆராய்ஞ்சு பாருங்க. நீங்க எதை செய்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று கர்த்தருடைய சித்தத்தின்படி நீங்க செய்யுங்க. நிச்சயமாக உங்க வழியில நீங்க தவற மாட்டீங்க. கர்த்தர் உங்கள் வழியை உறுதிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஏசாயா 51 அதிகாரம் 6வது வசனம், வானம் புகையை போல் ஒளிந்து போகும், பூமி வஸ்திரத்தை போல் பழசாய் போகும், அதன் குடிகளும் அப்படியே ஒளிந்து போவார்கள், என் இரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வானம் புகையை போல ஒளிந்து போகுதா, பூமி வஸ்திரம் போல் பழசாகி போகுதா, அது மாத்திரமல்ல அதன் குடிகளும் ஒளிந்து போகிறது, ஆனால் கர்த்தருடைய இரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதம் இப்படியாக சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர் என்று. இந்த வசனத்தின்படி கர்த்தராகிய தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். தெரிந்து கொண்ட நாம் ஒவ்வொருவரும் ரட்சிப்பில் நிலைத்திருக்கும் பொழுது நாம் என்றென்றைக்கும் வாழ்கிறவர்களாய் நிலைத்திருக்கிறவர்களாய் இருப்போம். இன்றைக்கு பிரியமானவர்களே, அநேகர் ரட்சிக்கப்படுறாங்க, ஆனா பரிசுத்தத்தை காத்து கொள்வதற்கு தவறி விடுறாங்க. பாவ வழியில மீண்டும் சிக்கி பழைய பாவத்துக்கு அடிமையாகி அவருடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்துகிறாங்க. நீங்க எப்படி இருக்கணும்னா, நீங்க கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நிச்சயமாக புது சிருஷ்டியாக இருக்க வேண்டும். பழைய பாவம் பழைய வாழ்க்கையை ஒளிந்து போயின உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கர்த்தர் புதிதாக்குகிறார். ஹல்லேலூயா. புதிய சந்தோஷம், புதிய சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஆகவே இதை தரித்து கொள்வதற்கு நீங்கள் பரிசுத்தத்தையும் உண்மையும் காத்துக்கொள்ள வேண்டும். மத்தேயு 24 அதிகாரம் 35வது வசனம், வானமும் பூமியும் ஒளிந்து போவும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. ஹல்லேலூயா. சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்க விசுவாசிங்க. கர்த்தருடைய வார்த்தையாகிய வசனம் ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை. சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் நிச்சயமாக இந்த உலகத்தில் நடக்க போகிறது. கர்த்தர் நிச்சயமாக மீண்டும் 2ஆம் வருகையில் இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். 2ஆம் வருகைக்கு முன்பாக ரகசிய வருகை என்று ஒன்று இருக்கிறது. அதுவும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கவே போகிறது. ஹல்லேலூயா. அநேக பேர் என்ன பண்றாங்க, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறது இல்ல. பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட வசனங்களை நீங்க பைபிளை எடுத்து நீங்க தியானித்து பாருங்க. முன்பின் வசனங்களை வாசித்து பாருங்க. அந்த அதிகாரத்தை தியானித்து பாருங்க. இன்னும் மேலானவைகளை கர்த்தர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலின்படி உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. காரியத்தை நீங்கள் முதலாவது விசுவாசித்து அறிந்து கொள்வீர்கள். சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் முன்னேற்றம் அடைவீர்கள். புதிதான காரியத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். பழையன ஒளிந்து போயின பழைய வாழ்க்கை, பழைய வேதனை, பழைய கண்ணீர் உங்க வாழ்க்கையில் இருக்காது. விசுவாசிக்கும் போது புதிய காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சிருஷ்டிக்க செய்வார். 2வது, முந்தினவைகள் ஒளிந்து போகும். ஹல்லேலூயா. எல்லாம் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒளிந்து போவதில்லை. அது மாத்திரமல்ல, புதிய வானமும் புதிய பூமியும் கர்த்தர் சிருஷ்டித்து அதில் நாம் வாசம் பண்ணுவோம். 3வது, உலகத்துக்குரியவைகள் ஒளிந்து போகும். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நீங்க எவ்வளோ பணம் வச்சிருந்தாலும் சரி, எவ்வளோ பணத்தை நீங்க சேர்த்து வைத்திருந்தாலும் சரி, நம்ம இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் போயிடுவோம். இந்த உலகம் நமக்கு வெறும் தற்காலிகமானது. இந்த உலகத்தை விட்டு நம்ம போகும்போது நம்மளால எதையுமே எடுத்து கொண்டு போக முடியாது. பிரியமானவர்களே, நம்ம எப்படி வந்தோமோ அப்படியே தான் நம்ம கர்த்தருடைய சமூகத்துல கடந்து போகும். ஒன்றை மட்டும் நம்ம எடுத்துக்கொண்டு போவோம். அதான் நம்முடைய கிரியைகள். கிரியைகள் என்றால் செயல்கள். நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம், என்ன பேசுறோம், இந்த காரியங்கள் மாத்திரமே நியாய தீர்ப்பு நாட்கள்ல நமக்காக பேச போகிறது. ஆகவே நீங்க எதை செஞ்சாலும் கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யுங்க. தீங்கான காரியங்கள், பழைய வாழ்க்கைகள், பழைய சுபாவங்கள், பழைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் விட்டு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறீர்கள் என்பதை விசுவாசித்து கர்த்தருடைய சித்தத்தின்படி நீங்கள் நடக்க முற்படும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பலப்படுத்தி உங்களை வழிநடத்தி செல்லுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, மனுஷனால் இது கூடாததுதான் கர்த்தரால் எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. என்னால் இதை பண்ண முடியாது நீங்க நினைக்கலாம். ஆனா பிரியமானவர்களே, எல்லா பாவ அடிமைத்தனத்துக்கும் கர்த்தர் உங்களை நீங்களாக்கி விடுவிப்பார், காத்துக்கொள்வார். புதிய சிருஷ்டியாக மாத்திரமல்ல, புதிய வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிட்டு நீங்கள் அதில் நடப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா.
நம்ம எல்லாரும் ஒரு மனதாக இணைந்து விசுவாசத்தோடு ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே அப்பா, எங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்கப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே புதிய காரியத்தை எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று எங்களுக்கு உறுதிப்படுத்தினீர். அதற்காக நன்றி அப்பா. பழையன கலைந்து போயின, எல்லாம் புதிதாயின, அதற்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அப்பா ஏதேனும் உமக்கு பிரியமில்லாமல் பழைய சுபாவங்கள், பழைய அந்த சிந்தனைகள் ஆண்டவரே, பழைய பாவங்கள் இன்னும் எங்களை டான் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அதை நிர்மூலமாக்கி போடுங்க தகப்பனே. கிறிஸ்துவுக்குள் நாங்கள் புது சிருஷ்டியாக இருக்கிறோம் ஆண்டவரே. சிலுவையில் ஆண்டவரே நீர் எங்களுக்காக சிந்தின ரத்தத்தின் வல்லமையினால் அப்பா நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. புது சிருஷ்டியாக மாற்றுங்க தகப்பனே. அப்பா எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி நீரே எங்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா நீர் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற உம்முடைய சித்தம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில நிறைவேறட்டும். நீர் விரும்புகிற வழியில நாங்கள் நடக்க எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா நல்ல வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. புது சிருஷ்டியாக ஆண்டவரே வேதனை இல்லாத வாழ்க்கை உடைய பிள்ளைகள் ஆண்டவரே சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க தகப்பனே. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி அப்பா. இவ்வுலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தேவைகளை கத்தர் சந்திங்க தகப்பனே. நாளை தினத்தின் தேவைகளை குறித்து கலங்காதே என்று வேதம் சொல்லுகிறதப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவைகளையும் கத்தர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனும் நிலைத்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. உம்முடைய சித்தம் செய்கிற உம்முடைய பிள்ளைகள் நிலைத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. நிலைத்திருக்க பண்ணுங்கப்பா. உம்முடைய சித்தம் செய்ய பண்ணுங்க தகப்பனே. அப்பா உம்முடைய வழியிலிருந்து ஆண்டவரை பின்மாற்றத்துல ஆண்டவரை விழுந்து போய் கிடக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மீண்டும் ஆண்டவரே அந்த உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணுங்கப்பா. உற்சாகத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. மீண்டும் அப்பா உமக்காக எழும்பி பிரகாசிக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபையை செய்யுங்க தகப்பனே. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. இதோ சகலத்தையும் புதிதாக்குகிற தேவன் புதிய வாழ்க்கையை புதிய ஆசீர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் கட்டளையிட்டு இயேசுவின் நாமத்தினால் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. உலகம் உடைய பிள்ளைகளை அற்பமாக பேசலாம், நீ விழுந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு அப்பா அவங்களை குற்றப்படுத்தலாம். ஆனால் கர்த்தராகிய தேவன் ஆண்டவரே பிள்ளைகளுடைய தலையை உயர பண்ணுங்கப்பா. மீண்டும் ஆண்டவரே உமக்காக எழும்பி பிரகாசிக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபையை செய்யுங்க தகப்பனே. இருதயத்துல சமாதானத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா புது சிஷ்யா இருக்கிற பிள்ளைகள் பரிசுத்தத்தையும் மெய்யான நீதியும் ஆண்டவரை காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. நீதியின் பாதையில் நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. உம்முடைய சித்தம் செய்ய எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இன்னும் ஆண்டவரை வேதனையோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற நோயில் ஆண்டவரை அடிமைத்தன கட்டில இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க. பரம வைத்தியராக நீர் விடுதலையை கட்டளையிட்டு ஆண்டவரே புதிய வாழ்க்கையை உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. புதிய காரியத்தை நீர் செய்து அற்புதமாய் அதிசயமாய் ஆண்டவரே பிள்ளைகளை எழுப்பி பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. ஆண்டவரே வேலை இல்லாமல் இருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலையில வேலையை கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதித்து பிள்ளைகள் தலையை உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. குழந்தை பாக்கியம் இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுடைய கர்ப்பத்தின் கனியை கத்தர் ஆசீர்வதித்து பிள்ளைகளுடைய தலையை உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க. தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறோமாப்பா. நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று சொன்ன வசனத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கி தாபரிக்க கிருபை செய்யுங்க தகப்பனே. பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தராகிய தேவன் தாமே ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. பழையவைகளை நீ யோசிக்க கூடாது. பழைய பாவங்கள், பழைய அசுத்தங்கள், பழைய கட்டுகள், எல்லா மாந்திரக தந்திரங்களை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சிலுவையில் நீர் சிந்தின ரத்தத்தின் வல்லமையினால் பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. குடும்பங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. நித்திய விடுதலை, நிரந்தர விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. வேதனை இல்லாத வழியில் உடைய பிள்ளைகளை வழிநடத்தி செல்லுங்கப்பா. இடிக்கப்பட்ட குடும்பங்களை இயேசுவின் நாமத்தினால் கட்டி எழுப்புங்க தகப்பனே. பிரிவினைகளை கொண்டு வருகிற எல்லா சத்துருக்களின் தந்திரங்களை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேனப்பா. மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. திருமணத்திற்காக காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேனப்பா. ஏற்ற விழாயிலுமே கட்டளையிடுங்க. குணசாலியான ஸ்திரீயை கட்டளையிடுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் அப்பா அவர்களுக்கு ஏற்ற துணையை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா.
இன்னும் ஆண்டவரே, கடன் என்ற நிந்தையில சிக்கி தவிக்கிற முடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ₹1 கடன் இல்லாதபடிக்கு கடன்களை அடைத்து தீர்க்கத்தக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்கப்பா. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய் என்று சொன்ன வசனத்தின்படி எல்லா கடன்களையும் அடைத்து தீர்க்க பிள்ளைகளுக்கு உதவி கரங்களை எழுப்புங்க. பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. அற்புதத்தையும் அதிசயத்தையும் இயேசுவின் நாமத்தினால் உண்டு பண்ணுங்கப்பா. எல்லா EMI லோன்ஸ் ஆண்டவரை ப்ரீ க்ளோஸ் பண்றதுக்கு இயேசுவின் நாமத்தினால் அற்புதத்தை கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய தேவைகளை கத்தர் சந்திங்க தகப்பனே. அப்பா, பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை என்ற வேதனையை மாற்றுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, நீர் அற்புதத்தை காண கிருபை செய்ய போகிறீர். அதற்காக நன்றி அப்பா. இந்த புதிய வருடத்தில் ஆண்டவரே, புதிய காரியத்தை உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கட்டளையிட போகிறீர். அதற்காக நன்றி. பிள்ளைகளுக்கு நீர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தின் வார்த்தையும் ஆண்டவர் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தினால் அப்பா. ஆமென்றும் ஆமென் என்று பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. பழைய வாழ்க்கை, பழைய சிந்தனை, பழைய பாவம் எல்லாவற்றையும் புறக்கணித்து புதிதானவைகளை கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாக உடைய பிள்ளைகளை மாற்றி இந்த புதிய வருடத்துல பிள்ளைகள் தேவையான எல்லா விதமான ஆசீர்வாதத்தினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் பிள்ளைகளை திருப்தி ஆக்குங்கப்பா. ஜீவ காலமெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொன்ன வசனத்தின்படி இந்த உலகத்தில் வாழ்கிற சர்வ சதா நாட்களிலும் உடைய பிள்ளைகளை அப்பா நன்மையினாலும் கிருபையினாலும் சூழ்ந்து கொள்ளுங்க தகப்பனே. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம் என்று சொன்னீங்கப்பா. எந்த பழைய காரியங்களை யோசித்து பழைய பாவத்துல சிக்கி தவிக்காதபடிக்கு பிள்ளைகளுக்கு நல்ல தெளிவை கட்டளையிடுங்க. இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா குற்ற உணர்ச்சிகள், பயங்களை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். எல்லா சத்துருக்களின் மறைவான கண்ணிகளையும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் என்று சொன்னீங்கப்பா. பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளுங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க தகப்பனே. ஜெபித்த ஒவ்வொரு ஜபங்களுக்கும் நீ ராமன்று மாமன் என்று பதில் கொடுக்க போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இம்மட்டும் காத்து வழிநடத்தி வந்த தேவன் இனி வரும் நாட்களில் உடைய பிள்ளைகளை கண்மணி போல் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த புதிய வருடத்தில் ஆண்டவரே அதிசயமான காரியத்தை ஆண்டவர் இந்த 2025 உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. அது மாத்திரமல்ல, போன வருடத்துல நீங்க கொடுத்த வாக்குத்தத்தம் அநேகருடைய வாழ்க்கையில நிறைவேறினது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் சிலருடைய வாழ்க்கையில நிறைவேற போகிறது, ப்ராசஸ்ல இருக்கு. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ள தேவன், வாக்கு மாறாத தேவன் அப்பா. நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி உடைய பிள்ளைகள் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்கப்பா. எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர் இந்த வருடத்துல பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை மென்மேலும் பெருக கிருபை செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உடைய நாமம் மகிமைப்படுவதாக. வானத்தின் பலகணிகளை திறந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து நீர் அற்புதமாய் அதிசயமாய் நடத்த போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். வலது இடதுபுறம் சாய்ந்து விழுந்து போகாதபடிக்கு உடைய நித்திய பரிசுத்த வழியில நடந்து நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிற வாக்குத்தத்தமாகிய ஜீவ கிரீடத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் தாமே கிருபை செய்யுங்க. வாழ்வின் எல்லை முடிவு பரியந்தம் கர்த்தர் ஒருவருக்காக நிலைத்து நிற்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். எங்களை மண்ணென்று நினைவு கூறுகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி பழையவைகளை கலைந்து போக பண்ணி புதிதானவைகளை உருவாக்கி கர்த்தராகிய தேவன் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. God bless you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. God bless you.